Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 3. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பூரி ஜெகநாத் சுவாமி டெம்பிள் வந்திருக்கோம். எங்க பூரி ஜெகநாத் சுவாமி டெம்பிள்லாம் அங்கே இல்லைங்க, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் டெம்பிள். அப்படியே தத்ரூபமாக அதே போல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு போய் தான் நம்ம வந்திருக்கோம். பார்க்கலாமா? வாங்க. இந்த கோவிலுக்குள்ள நம்ம நுழையும் போதே பூரி ஜெகநாத் கோவில்ல நுழைஞ்சா நமக்கு என்ன ஒரு உணர்வு கிடைக்குமோ அந்த உணர்வு இங்க நமக்கு கிடைக்குது. இந்த உள்ள நுழையும் போதே இங்க இருக்க அமைப்பை பாருங்க. நம்ம மனசு இன்னதான் ஒரு குழப்பத்திலையும் சஞ்சலத்திலும் இருந்தாலும் இங்க நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. இப்ப இந்த கோவிலை பிரதர்ஷனமா நம்ம சுத்தி வரலாம். இந்த கோவிலுடைய ஒவ்வொன்று கட்டிடமும் அந்த பூரி ஜெகநாத் அந்த ஒடிசா மாநிலத்தில் எப்படி அமைஞ்சிருக்குமோ அதே போல இங்க அமைச்சிருக்காங்க. என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில் கோபுரமானது வெள்ளை கற்கள் வெள்ளை நிறமும் சிகப்பு நிறமும் சேர்ந்தாற் போல அமைஞ்சிருக்கும். இங்க மொத்த மட்டமாக சிகப்பு கலர்ல அமைஞ்சிருக்கு. நான் உள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா, உள்ள பார்க்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சுன்னு சொல்லலாம். நம்மளை அறியாமையே நம் கண்கள்ல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் நம்மளை அறியாமையே அதை பார்க்கும்போது வருது. என்ன காரணம் அப்படின்னா, அங்க இருக்கிற பூரி ஜெகநாத் சுவாமிய அப்படியே தத்ரூபமா இங்க கொண்டு வந்ததாக தான் அது நம்மளை உணர்த்தும்படியா இருந்தது. அதனாலதான் நமக்கு சட்டுன்னு அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் நம்ம கண்ணில் எனக்கு வந்தது. இந்த கட்டிடக்கலை ரொம்பவே அற்புதமா இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து நிதானமா உள்ள இருக்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்க வந்து நிதானமா இதெல்லாம் ரசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோவிலை சுத்தி லைட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த லைட்டுடைய வெளிச்சத்துல இந்த கோவில் இன்னுமே அழகா தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ். பூரி ஜெகநாத் சுவாமி டெம்பிள். ஆனால் ஒடிசால இல்லை, ஹைதராபாத்தில். ஒரு அற்புதமான ஒரு கோவில். இங்கே பூரி ஜெகநாத்தில் எப்படி நம்ம சுவாமியை பார்ப்போமோ அதே போல் இங்கே நம்ம சுவாமியை தரிசிக்க முடியும். இங்கே சிவன் சன்னதி இருக்குது, அப்புறம் லக்ஷ்மி தேவி சன்னதி இருக்குது, அன்னபூர்ணி சன்னதி இருக்குது, அப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, நவகிரகங்கள் இருக்குது, விநாயகர் சன்னதி இருக்குது. இப்படி சன்னதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பூரி ஜெகநாத்தில் நாம் போய் எப்படி பெருமாளை நம்ம செவிப்போமோ அதே போல் இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறது ரொம்ப சூப்பர். உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். உள்ளுக்குள்ளே சன்னதி மட்டும் எடுக்க அளவுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதை மட்டும் பண்ணலை, அவுட்டரில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். அடுத்த விழாவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.